ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற தமிழன்னையை வணங்கி என்னை விட உயரத்தில் நிற்க வைக்க, எங்களது தரணியை ஆள வைக்க, எங்களுக்கு முழுமூச்சாய் உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி, அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளையை சூரியனைப் போல் ஒளிவீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே, கன்னியர்களே, வருங்கால தேவையர்களே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. கனவு என்னும் சாதாரண வார்த்தையை இளைஞர்களின் நெஞ்சில் நங்கூரம் போல் பாய்ச்சியவர், சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர். ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இவ்வுலகிற்கு நிரூபித்து காட்டியவர். தன்னை முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் நாட்டிற்காகவும் தன் கனவிற்காகவும் வாழ்ந்து இன்று வரை இளைஞர்கள் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, ஆவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான் பேச போகிறேன். கனவு என்பது நாம் தூங்கும் போது காண்பதில்லை, நம்மளை தூங்க விடாமல் செய்வதே கனவு. வானத்தை பாருங்கள், நீங்கள் தனியாக இல்லை, முழு பிரபஞ்சமும் நமக்கு நட்பாக இருக்கிறது. உழைப்பவர்களுக்கும் கனவு காண்பவர்களுக்கும் மட்டுமே சிறந்ததை வழங்க காத்திருக்கிறது. ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி அடைய முடியாது, ஈடுபாட்டுடன் இருந்தால் உங்களால் தோல்வி அடைய முடியாது என்று இளைஞர்களை வழிநடத்தி சென்றவர். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற ஒற்றை வார்த்தையை அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கைத்தட்டலால் அதிர வைத்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தனுஷ்கோடியில் 1931 அக்டோபர் 15 தேதி ஜெயினுலா மரைக்காயர் ஆசிமா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். 1936 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்து பணியாற்றினார். அதே வழியில் இஸ்ரோ தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்தார். ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக பூமியை சுற்றி வர செய்தார். 1997 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அப்துல் கலாம் வரலாறு மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலம். அப்துல் கலாம் வரலாறு மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலம். 21ஆம் நூற்றாண்டில் இணையற்ற பாரத ரத்னா, இந்திய மகனின் தூயவன், ராமேஸ்வரத்தின் முத்து, இந்திய மக்களின் சொத்து, உழைப்பால் உயர்ந்த உத்தமன் என்று மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்பவர். இவரை போல இந்த உலகம் வேறு யாரும் இல்லை. ஏழையாய் பிறந்தவர் களத்தில் வளர்ந்தவர், ஏழையாய் பிறந்தவர் களத்தில் வளர்ந்தவர். விண்கலத்தின் நாயகர் குடியரசை ஆண்டவர், விண்கலத்தின் நாயகர் குடியரசை ஆண்டவர். என்றும் இளைஞர்கள் நெஞ்சில் நீங்காது இருப்பவர், என்றும் இளைஞர்கள் நெஞ்சில் நீங்காது இருப்பவர். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனி நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி.